என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 எல்லா சத்துருக்களின் கைக்கு உங்களை தப்புவிப்பார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் வேதத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல இவ்வாறாக சொல்லப்படுகிறது. எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார். வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற ஒரு வார்த்தை தப்புவிப்பார். தப்புவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும், ஒரு சத்துருவின் கைக்கும் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லல, எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார். இன்னைக்கு நமக்கு விரோதமாக சத்துரு இருக்காங்களா? இருக்கிறாங்க. பல காரியங்களில, பல சூழ்நிலையில, பல நடக்கிற காரியங்களில நமக்கு விரோதமாக நிறைய பேர் செயல்பட்டு கொண்டிருக்கலாம், பேசிக் கொண்டிருக்கலாம், அவதூறாய் பேசலாம், நிந்திக்கலாம், தூஷிக்கலாம், பல படுகொலிகளை தோண்டி கொண்டிருக்கிறாங்க. தொழில் செய்கிற இடத்துல இருக்கிறாங்க, வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஏன் குடும்பத்துக்குள்ளே கூட சத்துருக்களை போல இருக்கிற பிள்ளைகள் பெருகி இருக்கிறத நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சத்துருக்கள் பெருகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில ஏகமாய் நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி செயல்படுகிற இந்த காலகட்டத்துக்குள்ள அந்த சத்துருக்களின் கைக்கு தப்புவிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தராலே மட்டுமே முடியும். வசனத்தின்படி பார்க்கும் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார். சத்துருக்களின் கைக்கு நம்மை தப்புவிக்கிறவர். சத்துரு வெள்ளம் போல் வரலாம், ஆனால் ஆவியானவர் அதற்கு விரோதமாக கொடியேற்றுவார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அல்லவா? சத்துருக்கள் பெருகலாம், ஆனா சத்துருக்கள் கையில நம்மை ஒப்புக் கொடுக்க மாட்டார். சத்துருக்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பார். உங்களை பல முறை தப்புவிச்சிருக்காரு. இதே போல சிச்சுவேஷன்ல சத்துருக்கள் பெருகிற வேளையில உண்டா இல்லையா? அது செய்தது கர்த்தர் தான். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஏன் எனக்கு ஆள் சப்போர்ட் இருந்ததுனால நான் சத்துருக்களின் கைக்கு தப்பு வைக்கப்பட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல 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 இல்ல, உங்கள் சத்துருக்களின் கைக்கு உங்களை தப்புவித்தது கர்த்தர். எனக்கு அருமையான தேவஜனமே, பல விபத்துக்களுக்குள்ள மாட்டி என்றைக்கோ நம்ம ஜீவனை விட்டு இருக்கணும். தப்புவித்தது கர்த்தர். சத்துரு வெள்ளம் போல பெருகி விபத்துக்களை ஏற்படுத்த சூழ்நிலை செய்திருக்கலாம், ஆனால் தப்புவித்தது கர்த்தர். இன்னும் தப்புவிப்பார் சத்துருவின் கைக்கு. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்ம வாழ்க்கையை நம்ம திருப்பி பார்ப்போம். ஒவ்வொரு முறையும் நம்மை தப்புவித்தது கர்த்தர். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னைக்கோ நான் அழிஞ்சிருக்கணும், என்னைக்கோ நான் மரித்து மண்ணோடு மண்ணாயிருக்கணும், ஆனா இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லலாம். உண்மையில் அது கர்த்தருடைய கிருபை. அவர் தான் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களின் கைக்கும் தப்புவித்திருக்கிறார். இன்னும் தப்புவிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில சத்துருக்களின் கைக்கு உங்களை தப்புவிக்க வேண்டுமானால் நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். அது என்ன காரியம் என்று சொல்லி இந்த வசனத்துல ஆரம்பத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது வசனம் அழகா சொல்கிறது, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் தப்புவிப்பார். அப்பொழுதுனா எப்பொழுது? தேவனாகிய கர்த்தருக்கு அப்படின்னு வசனம் போடல, கர்த்தருக்கே. கர்த்தருக்கே பயந்து நடக்கணும். அப்படின்னா கர்த்தருக்கு மட்டுமே நம்ம பயந்து நடக்கணும். நம்ம நடக்கிறோமா கர்த்தருக்கு பயந்து? கர்த்தருக்கு பயந்து நடந்தால் கர்த்தர் எல்லா சத்துருக்களின் கைக்கும் நம்மை தப்புவிப்பார். எனக்கு அருமையான தேவஜனமே,
நம்முடைய நடக்கை கர்த்தருக்கு பயந்த நடக்கையா இருக்கிறதா? ஒருவேளை பல காரியங்களை பயந்து நடந்திருக்கலாம். ஆனா ஒரு சில காரியத்துல கர்த்தருக்கு பயப்படாம நம்ம பாவங்களை செய்ய துணிகரமா செஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு தேவ சமூகத்துல சொல்லுங்க, என்ன மன்னிங்கப்பா, இனி உமக்கு பயந்து நடப்பேன், உமக்கு பயந்து நடப்பேன். நீர் என்ன சொல்லியிருக்கிறீரோ அதன்படி நான் செய்வேன். உமக்குடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணி நீங்க நடக்க ஆரம்பிச்சுட்டீங்க. கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களானால் அவர் உங்கள் சத்துருக்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கு உங்களை தப்புவிப்பார். இன்னைக்கு நம்மள நிறைய சத்துருக்களின் கைக்கு தப்பு வச்சுட்டு ஒரு சில சத்துருக்கள் கையில மாட்டி இருக்கலாம். நம்முடைய தொழில் மாட்டி இருக்கலாம், நம்முடைய சரீர ஆரோக்கியம் மாட்டி இருக்கலாம், நம்முடைய வேலை வாய்ப்பு காரியம் மாட்டி இருக்கலாம் சத்துருவின் கையில, அல்லது நம்முடைய எதிர்காலமே சத்துருவின் கையில மாட்டி இருக்கலாம், நம்முடைய சமாதானம் சந்தோஷம் சத்துருவின் கையில மாட்டி இருக்கலாம். இன்னைக்கு நீங்க கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களே ஆனால் அவர் உங்களை எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை என்ன செய்வார்? தப்புவிப்பார். உங்களுக்கு எதிராய் செயல்படுகிற எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை கர்த்தர் தப்புவிப்பார். ஒரே காரியம் செய்ய, கர்த்தருக்கே பயந்து நடங்க. சரியா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டு பல ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். அது போல நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடங்க. எல்லா சத்துருக்களின் கைக்கும் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். அப்படிப்பட்ட கிருபை இன்னைக்கு தருவார். உங்களுக்கு விரோதமாக கோற்று காரியங்கள் சொல்லி இழுத்தடிச்சிட்டு இருக்காங்களா சத்துருக்கள்? அதற்கு கர்த்தர் தப்புவிக்கணும்னா நீங்க கர்த்தருக்கு பயந்து நடங்க. கொடிய வியாதி உங்களுடைய சரீரத்தில் இருக்கிறதா? அது இன்னைக்கு மாறணுமா? கர்த்தருக்கு பயந்து நடங்க. எதிர்கால வாழ்க்கை திருமணம் தடையாய் இருக்கிறதா? கற்பத்தின் கனியை காண முடியாமல் இருக்கிறீங்களா? இது எல்லாம் சத்துரு செய்கிற காரியங்கள். சத்துரு செய்கிற இந்த காரியங்களுக்கு நீங்க தப்புவிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருக்கு பயந்து நடங்க. கர்த்தர் உங்களை எல்லா சத்துருக்களின் கைக்கும், உங்களுக்கு விரோதமாக செயல்படும் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார். உடைய வாழ்க்கை ஜெயமாக சமாதானமாக இருக்கும். உடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தை கொண்டு எங்களை தேற்றிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா சத்துருக்களின் கைக்கும் அவர் உங்களை தப்புவிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி, அப்பொழுது தப்புவிப்பார் என்ற வார்த்தையின்படி உமக்கே பயந்து நடக்கிற பொழுது நீங்க தப்புவிக்குங்க அப்பா. இந்த நாளில் கூட யார் யார் சத்துருக்களின் கைகளுக்குள்ள மாட்டிக்கொண்டு வாழ்க்கையே கேள்விக்குறியாக, சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, கடன் பாரத்தில் இன்னும் வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் ஒரு அதிசயத்தை பிள்ளைகளுக்கு செய்வீராக. ஒரு அற்புதத்தை பிள்ளைகளுக்கு நீங்க செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிப்பீராக. எல்லா சத்துருடைய கைக்கும் பிள்ளைகளை நீங்களாக்கி என் ஆண்டவர் தப்புவிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் பயந்து நடக்கிறாங்களோ, உமக்கு பயந்து நடக்கிறாங்களோ, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்க செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறி போவதாக. தரித்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறி போவதாக. திருமண தடைகள், கற்பத்தின் கனி இல்லாத சூழ்நிலையில் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. இவருடைய வருமானங்களை உயர்த்தி கொடுப்பீராக. தொழிலை ஆசீர்வதிப்பீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து நீர் ஆண்டவரே பிள்ளைகளை வாழ்ந்திருக்க செழித்திருக்க பண்ணுவீராக. கோற்று காரியங்களுக்காக அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துருக்கள் கொண்டு வருகிற எல்லா கோற்று வியாஜ்யங்களிலிருந்து பிள்ளைகளை நீ தப்புவித்து பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகளுடைய ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துருக்கள் கொண்டு வருகிற ப்ரமோஷனில் உள்ள தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுடைய காரியங்கள், ப்ரமோஷன் காரியங்களை என் சத்துரு தடுக்காதபடி என் ஆண்டவர் ஜெயமாக மாற்றி கொடுப்பீராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர், யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறீங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு சத்துருக்களின் கையிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிக்க போகிறார். God bless you.